ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 12th மேக்ஸில் இருக்கிற டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 மார்க் போட்டிருக்கோம். ஸோ 2 மார்க் பார்க்காதவன் போய் பார்த்துட்டு வந்துருங்க, ஓகேங்களா? ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன், போய் பார்த்துங்க. அண்ட் தென் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் வரப்போகுது. ஸோ 3 மார்க் படிக்காதவன் படிச்சுக்கோ. ஆஹ் வாங்க பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் லெசனுக்கான 3 மார்க், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கான 3 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிகமாக ஃபர்ஸ்ட் லெசனில் கஸ்டமாக கேட்டால் காஸ் ஜோர்டான் மெத்தட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால காஸ் ஜோர்டான் மெத்தட் நல்லா பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி இன்வெர்ஸ், ஏ இன்வெர்ஸ் அதெல்லாம் கேட்கலாம். ஸோ ஏ இன்வெர்ஸ் கேட்கலாம். அப்புறம் வேற என்னன்னா காஸ் ஜோர்டான் கேட்கலாம். அப்புறம் வேற இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கு. கிராமர் ரூல் கேட்கலாம், எக்ஸ் ஒய் இசட் வச்சு, ஓகேங்களா? ஈஸியான சம்மா கேட்கலாம். ஆர்எல்ஸ் டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி, பிகே அந்த மாதிரி எதோ ஒன்றாலும் கேட்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தயவு செஞ்சு இதெல்லாம் படிச்சுட்டு போயிடுங்க. கம்பல்சரியாக ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ஒரு 3 மார்க் இருக்கு. இது ரெண்டாவது லெசனோட 3 மார்க். ஸோ ரெண்டாவது லெசன் பார்த்தீங்கன்னா 2.2, 2.12, 2.13 அதான் ரெக்டாங்குலர் ஃபார்மாக மாற்றுறது. அண்ட் தென் இருங்க ஒரே நிமிஷம். ஸோ செகண்ட் லெசனில் மொத்தத்தில் அந்த ரெக்டாங்குலர் ஃபார்மாக மாற்றுறது. அண்ட் தென் வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சம்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இசட் கியூப் +1 அது 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதையே 3 மார்க்கில் கேட்கணும்னா ரெண்டாவது லெசனில் போலார் ஃபார்ம் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் டிவைடட் பை அந்த மாதிரி இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தான் இந்த எக்ஸைஸ் 2.5ல 8th சம்மு அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதுமாதிரி 2.6ல 1, 3, 4, 5 இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ செகண்ட் லெசனை பார்த்துருப்பாங்க, கம்பல்சரியாக ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணலாம். தேர்ட் லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சால்வ், ஓகேங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கிற இந்த 9th சம்லாம் கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பாராத விதமாக இதை கேட்டுருவாங்க, அதனால் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? 3.5, 3.7, 3.10, 3.17, 18, 23, 27 எக்ஸசைஸ் 3.1ல ஆல்ஃபா பீட்டா சம்ஸ், ஸோ அதெல்லாம் கேட்பாங்க. அதேமாதிரி 3.2 இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. 3.6ல இந்த 2,5 இதை கேட்கறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து டிஸ்கஸ் தி நேச்சர் ஆஃப் தி ரூட் அதெல்லாம் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அது தயவு செஞ்சு பார்த்துட்டு போயிடுங்க. உங்கள் மார்க்காக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 4.10, 4.14 ஃபோர்த் லெசன் வந்து ட்ரிக்னாமெட்ரி அந்த லெசன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அது வந்து அவ்வளோ பெரிய சம்மா கேட்டேன்னா இல்லை, ஓகேங்களா? அதனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபிஃப்த் லெசனில் பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா அதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்க்கிள், டேஞ்சல் ஈக்குவேஷன் அதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுமாதிரி அந்த 5.3 எக்ஸைஸ் 2 மார்க் எக்ஸைஸ், அது 3 மார்க்லையும் சில டைமில் கேட்பாங்க 5.3. ஆனால் கொடுக்கல, 2 மார்க்கில் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? ஸோ அதில் போய் பாருங்க. அதுமாதிரி இந்த 5.38, 39 கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த் லெசன்லேயே 3 மார்க் ஒர்த் உள்ளது 5 மார்க்கில் கேட்பாங்க. எதுனா அந்த சம் எஸ் டேஷ், ஓகேங்களா? 94.6 ஏதோ சம்திங் ஆன்சர் வரும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, ஓகேங்களா? அது 3 மார்க்கில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சிக்ஸ்த் லெசனில் நிறைய இருக்குது. அதான் போன 2 மார்க்கில் சொன்ன மாதிரி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு, ஆங்கிள், இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது அதில். ஸோ அந்த மாதிரி நிறைய சம்ஸில் கொஞ்சம் கம்மி சம்மாக தான் நம்ம 3 மார்க்கில் கொடுத்துருக்கோம். கம்பல்சரியாக சிக்ஸ்த் லெசனில் தான் கம்பல்சரி வைப்பாங்க அப்படின்ட்டு நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பப்ளிக்கில் கம்பல்சரி சிக்ஸ்த் லெசனாக தான் இருந்தது. செவன்த் லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 3 மார்க்கோட எப்படி சொல்கிறதுனா, நம்மளுக்கு வந்து 3 மார்க் எடுத்து கொடுக்காது. இந்த லெசனை நம்ம கம்பல்சரியாக பார்த்துடணும் அப்படின்றது இந்த ஒரு லெசன், ஓகேங்களா? ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த ஒரு லெசனை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க, ஓகேங்களா? ஸோ வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுட்டு தனியாக பாருங்கள். இது வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னாலோ இதில் வேற எதனா இதை ஃபார்முலா எப்படி பண்ணுறது அப்படின்னு, ஸோ ஃபார்முலா பற்றி எதனா வேணும்னாலோ இல்லை எப்படி சென்டம் ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஓகேங்களா? ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன். இது செவன்த் லெசனுக்கானது. இந்த 7.9ல அந்த ஃபர்ஸ்ட் லெசன் அசிம்டோட் சம்மு, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஸ்லாண்ட் அசிம்டோட்னு ஒரு சம் இருக்கும். அது கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எல்லோ பிட்டல் 2 வாட்டி பண்ணுற மாதிரி, 3 வாட்டி பண்ணுற மாதிரி, கான்கேவிட்டி, மோனோட்டோசிட்டி கேட்பாங்க, லோக்கல் எக்ஸ்ட்ரீமா கேட்பாங்க, அப்புறம் டெய்லர்ஸ் ஃபார்முலா, லெக்ராஞ்சி ஃபார்முலா அது கேட்கலாம், ரோல்ஸ் தியரம் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. செவன்த் லெசனில் தான் 3 மார்க் வந்து 2 வரப்போகுது, ஓகேங்களா? இதுலேருந்து 2 3 மார்க் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை, 3 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எயித்து லெசன்லன்னா நம்மளுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் பார்த்தீங்கன்னா எயித்து லெசன் தான்.
பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. இதுதான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் 3 மார்க்கில். ஓகேங்களா? அதேமாதிரி 9th லெசனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9.15, 9.25, 9.28, 9.29, 9.46 இந்த மாதிரி 1, 2, 3, 2 இதெல்லாம் அதிகமாக 9th லெசனில் ஏரியா சம் விட்டுட்டு மீதி இருக்கிற கேட்குற இந்த எப்படி சொல்கிறது இது 3 டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷனில் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸு, சப்ஸ்டியூஷன் மெத்தடு, பிடிக்யூ ப்ளஸ் பிடிஒய்ஏ இந்த மாதிரி வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்லாம் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எதில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ வேணுன்றவங்க அதை கூட கேட்கலாம். இன்டகிரேஷன் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி நம்மளுக்கு அதை கண்டுபிடிக்கிறது, சால்வ்னா எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கூட நான் தனியாக வீடியோ போட்டு தரேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th லெசன். ஸோ 10th லெசனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த 10.6 இருக்கிற 4th சம் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துங்க. 11th லெசன் ப்ராபபிலிட்டி உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஈஸியான லெசன். அதில் வந்து அந்த லாஸ்ட் 3 எக்ஸசைஸ் பார்த்துருங்க. அப்போ அதில் 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 2 மார்க்கும் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட் எக்ஸசைஸ் ஒரு எக்ஸசைஸே இல்லை, ஜஸ்ட் பிடிஎஃப் பிஎம்எஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 12th லெசன் உங்களுக்கே தெரியும். அந்த ட்ரூத் டேபிள் தான் அதிகமாக கேட்பாங்க 3 மார்க்கில். ட்ரூத் டேபிள் கேட்கலன்னா வித்தவுட் ப்ரூஃப் ட்ரூத் டேபிள் அப்படின்ட்டு பப்ளிக்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டாங்கனாலும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அண்ட் தென் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணிட்டு 12th மேக்ஸில் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். 5 மார்க்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுறேங்க. பாய்.